தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வசனங்கள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடைந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 34ஆம் வாரம் நவம்பர் 26ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாத்துக்கும் ஞானத்தையும் நாவன்மையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏசப்பா ஞானத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதான்? தூயாவின் கொடைகள்ல ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பட் அதுக்கு என்ன தேவை? தெய்வ பயம். தூயாவின் 7வது என்னது? தெய்வ பயம். அந்த தெய்வ பயம்ங்கிற கொடை இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும். ஞானத்தின் தொடக்கம். ஸோ நம்ம எல்லாரும் தெய்வத்துக்கு மட்டும்தான் பயப்படணும். வேற யாருக்கும் அஞ்சு நடுங்கி நம்ம கடவுளை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி விட்டு கொடுக்காம இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குமா? ஏசப்பா எல்லாமே நமக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம இறந்தா கூட நமக்கு என்ன நடக்கும்? விண்ணகத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. வாழ்வு அப்படின்னாலே கடவுள் சொல்றாருன்னா அது என்ன வாழ்வா இருக்கும்? பூமி வாழ்க்கைங்கிறது கிடையாது. கடவுள் சொல்ற வாழ்வு நிலை வாழ்வு. ஏன்னா பூமியில நான் ஆல்ரெடி சொன்னதுதான். கொஞ்சம் வருஷம் தான் இருக்க போறோம். அதுக்கப்புறம் நிலை வாழ்வு தான். ஸோ அந்த நிலை வாழ்வை நாம் உரிமை சொத்தாக்கி கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.